அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். உங்கள் ராசிக்கு தான் யார் வர்றாரு? ராகு. அப்போ என்ன? ஜென்மத்தில் ராகு. அப்போ ஜென்மத்தில் வந்தால் 7ஆம் இடத்தில் கேது, சிம்மத்தில் கேது. ஜென்மத்தில் ராகு வந்தால் 7இல் கேது வருவார். சிம்மத்தில் கேது வந்தால் கும்பத்தில் ராகு வருவார். இது சூட்சமம். அதனால் ஒரே ஒரு விஷயம் கவனமாக பார்த்துக்கணும். காலாஸ்திரி போயிடணும். காலாஸ்திரி திருப்பதி போகிற வழியில் இருக்குல்ல, அந்த ராகு கேதுக்கு போயிட்டு வழிபாட்டு பண்ணிவிட்டு வந்தாவே அனுகூலம் கிடைக்கும். பூஜையெல்லாம் பண்ணாதீங்க. ராகு கால பூஜை, பரிகார பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். போய் தரிசனம் முடிஞ்சால் ஒரு 1/4 கிலோ நெய் 5 பாட்டில் வாங்கிக்கோங்க. விநாயகருக்கு, முருகனுக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, குருவுக்கு கொடுங்க. இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, ஒரே ஒரு பாட்டில் விநாயகருக்கு கொடுங்க. சந்தோஷமாக கொடிமரத்தை பார்த்து கும்பிடுங்க. தொலைவில் தெரியக்கூடிய காலஸ்திரிநாதரை கும்பிடுங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை கும்பிடுங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படும். காலஸ்திரி போயிட்டு வந்தாவே ஜெயம், அனுகூலம் ஏற்படும். மன அழுத்தம், ஏன்னா ஜென்மத்தில் ராகு வரனால வயிறு கெடுமா, அசிடிட்டி வருமா, வயிறுலேருந்து மலக்குடலெல்லாம் செரிமானங்கள், யூரின் ட்ராக்கெல்லாம் தொந்தரவு பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸு. அப்போ என்ன ஆகும்? மன அழுத்தம் வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணிக்கினீங்கன்னா, ஜீரண உறுப்புகளை சரி பண்ணிங்கன்னா மன அழுத்தம் வராது. உடற்பயிற்சி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், அற்புதமான அமைப்பு தரும். குரு 5இல் வராரு. 5இல் உங்களை ராசியை பார்க்குறாரு. அப்போ ராகு என்ன பண்ணுவான்? திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பான், ட்ராவல் நல்லா கொடுப்பான். வேற்றுமொழி மனிதர்கள், மேலதிகாரிகள் உங்களை கொண்டாடுவாங்களாம். உங்கள்கிட்ட முழு பொறுப்பை கொடுத்துருவாங்களாம். எல்லாத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பாங்களாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கொடுப்போம். தொழில் ஏற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் அனுகூலம் தரும், லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து டக்கு 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 டக்குன்னு நல்ல விஷயமாக நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். சுபகாரியம் நடக்கும். எப்படி? ஜென்மத்தில் ராகு, 7இல் கேது. எப்படி நடக்கும்? நடக்குதா இல்லையா பாருங்கள். கல்யாணம் எதிர்பார்த்திருப்பவர்கள், புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்திருந்தவர்கள், உங்கள் வீட்டில் மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்த்திருந்தவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நடந்திருந்தால் அதெல்லாம் நடக்குமா? அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ராகுவை குரு பார்த்தாலே எவ்வளோ விசேஷம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். ஆயில் புல்லிங் மட்டும் பண்ணணும். ஏன்னா சனி 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்கார். ஆயில் புல்லிங் 20 நிமிஷம் எழுந்த உடனே காலையில் நல்லெண்ணெய் போட்டுக்கின்னு என்னை திட்டினாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பரோ புக்கோ படிச்சுக்கின்னு இளையராஜா பாட்டோ இல்லை பக்தி பாட்டோ கேட்டுக்கின்னு 20 நிமிஷம் நல்லா காகல் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. அதிர்ஷ்டலட்சுமியினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும். பணவரவு, வசதிகள் பெருக்குவது, ஆடையாபரண சேர்க்கை ஏற்படுவது, தங்கம், வைரம் என்று வாங்கக்கூடிய அளவுக்கு கும்பத்திற்கு ராகுவால் அனுகூலங்கள் காணப்படுமா.